Next, we are going to discuss about how to create a CSV file using Notepad. Using Notepad. இப்போ Notepad and that text editor. For any text editor, we can use it. So, ஒரு Notepad மூலமா நம்மளால எப்படி ஒரு CSV file format create பண்ணலாம். A CSV file is a text file. So, it can be created and edited using any text editor. Using any text editor like Notepad. But more frequently, a CSV file is created by exporting a spreadsheet or database in the program that created it. So, நம்ம most frequent என்ன பண்றோம்னா CSV file create பண்ணிட்டு export பண்றோம். என்ன ஃபைலுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கோ இல்ல டேட்டாபேஸுக்கோ தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு நார்மலான CSV ஃபைலை கிரியேட் பண்ணலாம் நோட்பேட் மூலமா. First Notepad kulla enter ஆயிரும். To create a CSV file in Notepad, first open a new file using file new or control N shortcut key. Then enter the data. Enter the data you want the file to contain. அந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கணுமோ அந்த டேட்டாவை என்டர் பண்ணிடுறோம். Separating each value with comma and each row with new line. ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் கமா போட்டு செப்பரேட் பண்ணுறோம், ஒவ்வொரு ரோவும் நியூ லைன் போட்டு செப்பரேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. Topic 1, topic 2, topic 3. 1, 2, 3. Example 1, example 2, example 3. So, அந்த ஃபைல் அதாவது இப்போ இப்படி கிரியேட் பண்ணுற ஃபைலில் 3 row 3 காலம் இருக்கு. எங்கெல்லாம் கமா கொடுத்தோமோ அதெல்லாம் ஒரு காலம். ஸோ எங்கெல்லாம் ஒரு நியூ லைன் என்டர் ஸ்பேஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ஒரு ரோ. ஸோ பாருங்க டைப் பண்ணிட்டோம். நோட்பேட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஒன்ஸ் யூ டைப் த டேட்டாஸ், கோ டு ஃபைல் மெனு, செலக்ட் சேவ் ஆப்ஷன், சேவ் த ஃபைல் வித் அன் எக்ஸ்டென்ஷன் .csv. ஸோ அந்த ஃபைல் என்ன பண்ணுறோம் .csv அப்படின்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுறோம். இங்கே எக்ஸாம்பிள் sample1.csv. இப்போ ஃபைல் நேம் sample1, அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் .csv. You can then open the same using Microsoft Excel or any other spreadsheet program. இப்போ நோட்பேட்ல CSV ஃபைலில் CSV ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம எக்ஸல்லையோ இல்லை வேறு எதனா ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் லைக் ஓப்பன் ஆஃபீஸ் கேல்க் போல் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம் மூலமாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல தான் இருக்கும். நம்ம எங்கெல்லாம் கமா கொடுத்தோமோ அதெல்லாம் ஒரு காலமாக க்ரியேட் ஆகிடும். எங்கெல்லாம் ஒரு என்டர் ஸ்பேஸ் கொடுத்தோமோ அதெல்லாம் ஒரு நியூ ரோவாக க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தோன்னா டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டாஸ் இருக்குது. ஸோ டாபிக் 1 கமா கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஒரு காலம். Topic 2, topic 3. This is a way to create a CSV file by using Notepad or some other text editor. ஒரு text editor மூலமா நம்ம எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணது பார்த்தோம். Creating a CSV normal file. So இது பாருங்க. In the above CSV file, you can observe the fields of data were separated by comma. But what happens if the data itself contains comma in it? இப்போ டேட்டாக்குள்ளவே கமா ஒரு டேட்டாவாக இருந்தால் என்ன பண்ணணும் சொல்கிறது புரியுதா பாருங்க. ஒவ்வொரு டேட்டாஸ்லையும் கமா போட்டு செப்பரேட் பண்ணோம். டேட்டாவே கமாவாக இருந்ததுன்னா, கமா அப்படின்றது டேட்டா வந்ததுன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம அட்ரஸ் இருக்குது. இப்போ டோர் நம்பர் கமா, ஸ்ட்ரீட் நேம் கமா, அந்த பிளேஸ் கமா, பின்கோட் இப்படி கொடுப்போம் இல்லையா. இப்போ கமாவே ஒரு வேல்யூவாக இருந்ததுன்னா அது எப்படி கொடுக்கலாம்னா, இஃப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா இன் யுவர் CSV ஃபைல் கண்டெயின் கமாஸ், யூ கேன் ப்ரொடெக்ட் தெம் பை என்க்ளோசிங் தோஸ் டேட்டா ஃபீல்ட்ஸ் இன் டபுள் கோட். அப்போது அந்த கமாவையும் சேர்த்து அந்த டேட்டாவை என்ன பண்ணணும் டபுள் கோட்டில் கொடுக்கணும். த கமாஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் டேட்டா வில் பி கெப்ட் செப்பரேட் ஃப்ரம் த commas which delimit the fields themselves. இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்க. இன்னைக்கு இது மாதிரி ஆனால் அவுட்புட் வேணும். அதாவது மயிலாப்பூர் கமா சென்னை, அடையார் கமா சென்னை, ஸோ கோபாலபுரம் கமா சென்னை. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபீல்டு தான். அட்ரஸ் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபீல்டு தான். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ரோல் நம்பர் கமா நேம் கமா அட்ரஸ் 12101 கமா நிவேதா. நல்லா கவனிச்சு பாருங்க. கமா கொடுத்துட்டோம். அடுத்ததா டபுள் கோட்குள்ள மயிலாப்பூர் கமா சென்னை அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுத்ததுனால கமா வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. எதுக்கு டேட்டாவோட இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஒரு
கமாவை ஒரு டேட்டாக்குள்ள இன்க்ளூட் பண்ணணும்னா that should be enclosed within double quote. இங்க இப்படி தான் டைப் பண்ணிருக்கும். மயிலாப்பூர் கமா சென்னை, அடையார் கமா சென்னை, கோபாலபுரம் கமா சென்னை. ஸோ சப்போஸ் நம்ம டபுள் கோட் இல்லாமல் கொடுத்துருந்தா மயிலாப்பூர் அப்படின்றது ஒரு காலமாகவும் சென்னை அப்படின்றது ஒரு காலமாகவும் செப்பரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செப்பரேட்டராக இல்லாமல் நம்ம அது ஒரு டேட்டாவாக வேணும்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். கிரியேட்டிங் CSV ஃபைல் தட் கண்டெய்ன்ஸ் கமா வித் டேட்டா. ஸோ அப்போ இப்படி கொடுத்தோன்னா இது மாதிரி தான் நமக்கு டேட்டாஸாக வியூ ஆகும்.